வெல்கம் டு பிரிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான டேஸ்டான ஈஸியான ஒரு எக் மசாலா கிரேவி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சோறு, சப்பாத்தி, அது மாதிரி தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. இதுக்கு தேவையானது ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகு ஒரு 7 எண்ணம், இஞ்சி ஒரு சின்ன துண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெள்ளைப்பூண்டு ஒரு 5 பல், அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் எடுத்துருக்கோம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், இது தேங்காய் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், முட்டை 3 வேக வச்சு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பெப்பர் 2 ஸ்பூன். பெப்பரை லாஸ்ட்டில் போடுவோம். அந்த கிரேவி, திக் கிரேவியும் அந்த பெப்பரோட ஃப்ளேவரும் வரதுக்காக தான் லாஸ்ட்டு போடுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்காக ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு அதில் நம்ம தேங்காய் எடுத்துருந்தோம் இல்லையா 2 ஸ்பூன், அதை எடுத்து ஊற்றிக்கலாம். கட்டியாக இருக்குது, அது மெல்ட் ஆகட்டும். ஓகே, இப்போ மெல்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம 2 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்துடணும். அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கணும். மஞ்சளும் உப்பும் போட்டு வேக வச்சுட்டு தோலை எடுத்துட்டு அதை செப்பரேட்டாக எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், இந்த டைமில் நம்ம பச்சை மிளகா 2ஆக கீறி அதை இதில் போட்டுக்கலாம். ஓகே, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இனி அடுத்தது வெள்ளைப்பூண்டு 5 பல் எடுத்துருந்தோம், அது சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதே மாதிரி ஜிஞ்சரு ஒரு சின்ன துண்டு, அதையும் சின்னதாக சோப் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் இதில் போட்டுட்டு எல்லாம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு லைட்டாக. இந்த இதில் தக்காளி, சின்ன கட் பண்ணியிருக்க தக்காளி இதில் போட்டுக்கலாம். ஓகே, இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம உப்பை நம்ம லைட்டாக தூவி விட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா. உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இப்போது எவ்வளோ இருந்தது இப்போ பாருங்கள், குறைஞ்சிருச்சு, வதங்கி வருது. இதில் லாஸ்ட்டு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். 1/4 ஸ்பூன்னா ஒரு சின்ன ஸ்பூன் தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா மசாலா முதல்ல பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வெந்து வரணும். வெந்துட்டு அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு ஒரு திக்கு கிரேவி மாதிரி கிடைக்கும். தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா வேகட்டும். மூடி போட்டு அடைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், மூடி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். திறந்து பார்ப்போம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகி அந்த மணம் எல்லாம் இப்போவே வர தொடங்கியிருக்கு. பாருங்கள், இப்படி இருந்தது இப்போ நல்லா பேஸ்ட்டு பருவத்துக்கு வந்தது பாருங்கள்.
இந்தளவுக்கு வரணும். ஓகே, இப்போ இது நல்லா வெந்து மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி கிரேவியாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் என்ன பண்ணணும், முட்டை வேக வச்சு 3 எடுத்துடணும் இல்லையா, அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி கொடுத்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த மசாலா எல்லாமே இந்த எக்கில் பிடிக்கிற மாதிரி. இப்போ ஹாஃபாக கட் பண்ணியிருக்கனால அது சீக்கிரமாக பிடிக்கும். முழுசாக போடும்போது மசாலா உள்ளே இறங்க கொஞ்சம் கஷ்டம். நான் இப்படி 2ஆக கட் பண்ணி போட்டோன்னா மசாலா சீக்கிரமாக பிடிக்கும். அந்த கிரேவியோட ஃப்ளேவர் எல்லாமே முட்டையில் இதாகிடும். ஓகே, இப்போ எல்லா முட்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கி கொடுத்துருவோம். ரொம்ப இதாக்கக்கூடாது, உடஞ்சி போயிடும் எல்லாமே. ஓகே, லாஸ்ட்டாக பெப்பர் கொடுத்துருந்தோம் இல்லையா, இந்த பெப்பரை இதில் போட்டுட்டு அதையும் கூட கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த குருமிளகு இதெல்லாமே கொஞ்சம் அதோட மிக்ஸ் ஆகட்டும். லைட்டாக போதும். ஊற்றிட்டு இனி மிக்ஸ் ஆக்கி விட்டுட்டு இந்த மசாலா அந்த ஃப்ளேவர்லாம் கொதிச்சு வருது பாருங்கள். இந்த மசாலா எல்லாமே இந்த முட்டையில் பிடிக்கணும். உப்பு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பெப்பர் போட்டிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம். அந்த மசாலா வந்து நல்லா திக்காக வந்துருந்தது. இதில் எல்லாமே முட்டையில் பிடிக்கிற மாதிரி லைட்டாக இது பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போவே எப்படி நல்லாயிருக்கு மனம். இப்போ நல்ல மனம் வருது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டு. பாருங்கள், வந்துருக்கு கலர் பாருங்கள். அந்த குருமிளகு போடும்போது அந்த குருமிளகோட ஃப்ளேவரும் நிறைய லாஸ்ட்டில் போட்டோடனே அந்த ஃப்ளேவரு, அதுக்கப்புறம் அந்த மசாலோட ஃப்ளேவரு எல்லாம் கூட மிக்ஸ் ஆகி கலர் இந்த மாதிரி கொடுத்தோன்னா அந்த டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டு. லாஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓகே, இப்போ நம்ம சுவையான எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே, இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகும். ஓகே, இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம சுவையான எக் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. டேக் கேர் ஆல். பை பாய். டேக் கேர். பை பாய்.